ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைபர் இந்த மாடல் சம் சால்வ் பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுதான் இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, அதாவது இது பாரோ அண்ட் ரிட்டன் அந்த மாடல் சம் இது அபாக்கஸ் சப்ட்ராக்ஷனில். அதாவது பீட்ஸ் இல்லாதனால பாரோ வாங்கிப்போம், ஃபைனலாக அது ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி மாடல் சம் இது. ஓகே, ஆஸ் யூஷுவல் இந்த 5 டாட்ஸில் திஸ் மிடில் டாட் இஸ் 1 ஸ்டார், இது 10 ஸ்டார், இது ஹண்ட்ரட்ஸ், தௌசண்ட்ஸ், 10,000, லேக் ஸ்டார். சென்டரில் இருக்கிறது தான் ஆன்சர் பாயிண்ட், இதுக்கு கீழே இருக்கிறது லோயர் பீட்ஸ், இதுக்கு மேலே இருக்கிறது அப்பர் பீட்ஸ். Lower beats la 1 star la lower beats each value is 1. So 1, 2, 3, 4, upper beat value is 5. 10 star la lower beats each value is 10. So 10, 20, 30, 40, upper beat value is 50. Hundreds la 100, 200, 300, 400, upper beat value is 500. So அதே போல எல்லாமே 1000 star எல்லாமே இது ஆல்ரெடி நம்ம பேசிக்ஸ்ல பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ரோ பாருங்க, 87 ஆட் பண்ணணும். அதாவது 7 is in 1's place, 8 is in 10's place. ஸோ ஒன்ஸ் பிளேஸில் 7 ஆட் பண்ணிக்கலாம். அப்பர் பீட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் 7 ஆட் பண்ணுறதுக்கு. ஓகே, ஸோ 5, 6, 7. தென் 10 ஸ்டாரில் 8 பீட்ஸ் ஆட் பண்ணணும். 50, 10 ஸ்டாரில் அப்பர் பீட் வேல்யூ 50 தானே. ஸோ 50, 60, 70, 80. ஸோ 87 மார்க் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் ரோ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் ரோ -63. அதாவது ஒன்ஸ் பிளேஸில் 3 பீட்ஸை ரிமூவ் பண்ணணும், 10s பிளேஸில் 6 பீட்ஸ் ரிமூவ் பண்ணணும். ஓகே, மைனஸ்னா ரிமூவ் பண்ணணும், ஆட்னா இந்த ஆன்சர் பாயிண்ட் பக்கம் கொண்டு போகணும், ரிமூவ்னா ஆன்சர் பாயிண்ட்லேருந்து ரிமூவ் பண்ணிவிடணும். ஓகே, ஸோ -63னா 3 ஒன்ஸ் பிளேஸில் 3 பீட்ஸ் ரிமூவ் பண்ணணும், 10s பிளேஸில் 6 பீட்ஸ் ரிமூவ் பண்ணணும். ஒன்ஸில் பாருங்க லோயர் பீட்ஸில் 2 பீட்ஸ் தான் அவைலபிளாக இருக்கு. ஸோ இங்கே டேரெக்டாக 3 ரிமூவ் பண்ண முடியாது. ஓகே, நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம்ல, டேரெக்டாக ரிமூவ் பண்ண முடியலன்னா ஃபர்ஸ்ட் ஸ்மால் ஃப்ரெண்டை செக் பண்ணணும். ஓகே, அதாவது -3னா -5 பண்ண முடிஞ்சதுன்னா ஸ்மால் ஃப்ரெண்ட் அப்ளை பண்ணலாம். இந்த இடத்துல -5 பண்ண முடியும் பாருங்க, ஆன்சர் பாயிண்ட்லேருந்து ரிமூவ் பண்ணுறது தானே மைனஸ். ஸோ இது பண்ண முடியும், அதனால ஸ்மால் ஃப்ரெண்டை யூஸ் பண்ணி ஒன்ஸில் 3 பீட்ஸை ரிமூவ் பண்ணலாம். ஓகே, சைடில் ஃபார்முலாஸும் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன், வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ -3 = -5 + 2, அதான் ஸ்மால் ஃப்ரெண்ட் ஃபார்முலா. ஸோ -5 + 2 பண்ணதுனால ஒன்ஸ் பிளேஸில் 3 பீட்ஸை ரிமூவ் பண்ணியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் 10s பிளேஸ்ல 6 பீட்ஸ் ரிமூவ் பண்ணணும். 10s பிளேஸ்ல பீட்ஸ் அவைலபிளா இருக்கு 6 ரிமூவ் பண்றதுக்கு. ஸோ டேரக்டாவே ரிமூவ் பண்ணிக்கலாம். டேரக்டா பண்ண முடியலன்னா தான் ஃபார்முலாஸ் போகணும். ஓகே, ஸோ 10ஸ்ல 50, 60 ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ -63 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் ரோ பாருங்க, -55. அதாவது ஒன்ஸ்ல 5 பீட்ஸ் ரிமூவ் பண்ணணும், 10ஸ்ல 5 பீட்ஸ் ரிமூவ் பண்ணணும். பட் ஒன்ஸ்ல பாருங்க 5 பீட்ஸ் ஆடே ஆகல, ஆட் ஆகி இருந்தா தான் ரிமூவ் பண்ண முடியும். ஓகே, பட் ஆடே ஆகாதனால டேரக்டா 5 பீட்ஸ் ரிமூவ் பண்ண முடியாது. இந்த இடத்துல பிக் ஃப்ரெண்ட் அப்ளை பண்ணணும். ஓகே, 5's பிக் ஃப்ரெண்ட் 5 தானே, பிகாஸ் 5 + 5 = 10. 10 இஸ் த பிக் ஃப்ரெண்ட் பாஸ். ஓகே, இதெல்லாம் நம்ம பேசிக்லேயே பார்த்துருப்போம். ஸோ 5's பிக் ஃப்ரெண்ட் டேரக்டா இங்கே 5 ரிமூவ் பண்ண முடியாததுனால 5's பிக் ஃப்ரெண்ட் 5 ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு ப்ரீவியஸ் ட்ராவில் பாஸ் மைனஸ் பண்ணிக்கோங்க. பாஸ் மீன்ஸ் -10. ஓகே, ஸோ 10 பீட்ஸை மைனஸ் பண்ணிக்கோங்க. அதாவது ஃபார்முலா இஸ் -10 + 5 is equal to -5. ஓகே, ஸோ ஒன்ஸில் -5 பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் 10ஸ்லையும் 5 பீட்ஸ் ரிமூவ் பண்ணணும். 10ஸ்லையும் பாருங்க 5 பீட்ஸ் ஆடே ஆகலை. ஸோ டேரெக்டாக எங்கேயும் ரிமூவ் பண்ண முடியாது. ஓகே, இந்த இடத்துலையும் பிக் ஃப்ரெண்ட் அப்ளை பண்ணணும். 5's பிக் ஃப்ரெண்ட் 5 ஆட் பண்ணிக்கணும். ஓகே, +5 10 ஸ்டார்ன்றதுனால +50. நீங்கள் அதெல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். 5's பிக் ஃப்ரெண்ட் 5 தானே, ஸோ இதை ஆட் பண்ணிக்கோங்க. ப்ரீவியஸ் ஸ்டாரில் பாஸை மைனஸ் பண்ணணும். ஓகே, அதுதான் நம்ம ஃபார்முலா. அதாவது -50 வேணும்னா -100 + 50 பண்ணணும். +50 பண்ணியாச்சு. பட் இதுக்கு ப்ரீவியஸ் ஸ்டாரில் -100 பண்ண முடியாது, ஏன்னா பீட்ஸே இல்லை, எதுவுமே ஆட் ஆகலை. ஓகே, இந்த இடத்துல தான் நம்ம பாரோ வாங்கணும். ஓகே, ஸோ 100 ஸ்டாரில் நான் 1 பீட் பாரோ வாங்கிக்கிறேன். இங்கே வாங்குகிற பாரோவை நான் ரைட் சைடில் செட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் எனக்கு ஞாபகத்துக்கு வரும் இதை ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, ஸோ ரைட் சைடில் இதை 1 ஸ்டாராக கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் 10s 100s 100 ஸ்டாரில் தானே 1 பீட் பாரோ வாங்கியிருக்கோம். ஸோ அதே 100ஸ்ல 1 பீடை செட் பண்ணிக்கோங்க. இது ஒன்ஸாக எடுத்துக்கணும். ஓகே, ஸோ ஒன்ஸ் 10s 100s 100 ஸ்டாரில் 1 பீட் பாரோ வாங்கியிருக்கோன்னு சொல்லி மார்க் பண்ணியாச்சு. ஃபைனலாக இது ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ பாரோ வாங்கிட்டீங்கல்ல, இப்போ நம்ம ஃபார்முலாஸ் அப்ளை பண்ணலாம். +50 பண்ணியாச்சு. 10ஸ்ல -5 டேரெக்டாக பண்ண முடியாதனால -100 + 50 பண்ண போகிறோம். அதில் +50 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ப்ரீவியஸ் ராடில் பாஸை மைனஸ் பண்ணிக்கோங்க, -100 பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ -100 + 50 பண்ணதுனால 10ஸ்ல -5, அதாவது -50 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ தேர்ட் ரோ ஃபினிஷ் பண்ணியாச்சு. லாஸ்ட் ரோ +74, அதாவது 10ஸ்ல 7 பீட்ஸ் ஆட் பண்ணணும், ஒன்ஸில் 4 பீட்ஸ் ஆட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் 10ஸ்ல பாருங்க 3 பீட்ஸ் தான் அவைலபிளாக இருக்குது. ஓகே, ஸோ டேரெக்டாக இங்கே 7 ஆட் பண்ண முடியாது.
இந்த இடத்துல பிக் ஃப்ரெண்டும் அப்ளை பண்ண முடியாது பிகாஸ் 7's பிக் ஃப்ரெண்ட் இஸ் 3 பிகாஸ் 7 + 3 = 10 இல்லையா. ஸோ +7னா -3 பண்ண முடியணும், அப்போ தான் பிக் ஃப்ரெண்ட் அப்ளை பண்ண முடியும். பட் இந்த இடத்துல -3யும் பண்ண முடியாது, அதனால காம்பினேஷன் ஃபார்மில் தான் இங்கே அப்ளை பண்ண போகிறோம். ஓகே, காம்பினேஷன் ப்ளஸ்னா அப் டைரக்ஷன். ஸோ இதுக்கு ப்ரீவியஸ் ராடில் 100 அப் பண்ணிக்கோங்க, ப்ளஸ்னா அப் டைரக்ஷன் காம்பினேஷன் ஃபார்முலாவில். ஓகே, 100 அப், 50 அப், 5 + 2 = 7. நம்ம 7 தானே ஆட் பண்ண போகிறோம். ஸோ 5 + 2 = 7. அந்த 2 பீட்ஸை இங்கே ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், சிம்பிள் வே. இல்லைனா ஃபார்முலா கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. +100 -50 +20 பண்ணதுனால காம்பினேஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணி 10ஸ்ல 7 பீட்ஸ், அதாவது 70 ஆட் பண்ணியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் 1ஸ்ல 4 பீட்ஸ் ஆட் பண்ணணும். 1ஸ்ல பாருங்கள் எல்லாமே ஆட் ஆகியிருக்கு. ஸோ டேரெக்டாக இங்கே 4 ஆட் பண்ண முடியாது. இங்கே பிக் ஃப்ரெண்ட் அப்ளை பண்ணலாம். 4's பிக் ஃப்ரெண்ட் 6 தானே, அப்போது +4 டேரெக்டாக பண்ண முடியலனா 4's பிக் ஃப்ரெண்ட் 6ஐ இங்கே ரிமூவ் பண்ணிக்கோங்க. 5 6. ஸோ 4's பிக் ஃப்ரெண்ட் 6 மைனஸ் பண்ணியாச்சு. இதுக்கு ப்ரீவியஸ் ராடில் +10 பண்ணிக்கணும். ஸோ +10 - 6 = +4. பிக் ஃப்ரெண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணி 1ஸ்ல 4 பீட்ஸ் ஆட் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ 74 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அவ்வளோதான், சம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பட் நம்ம ஆன்சர் இது கிடையாது. ஓகேங்களா, அதுக்கு தான் நான் ரைட் சைடில் பாரோவை செட் பண்ணியிருக்கேன். நம்ம வாங்கின பாரோவர் ரிட்டர்ன் பண்ணணும், இல்லைனா ஆன்சர் ராங் ஆகிடும். ஓகேங்களா, ஸோ இப்போது நமக்கு 100 ஸ்டாடில் நம்ம 100 ஸ்டாடில் தானே பாரோ வாங்கின பீட்ஸ் இருக்குது. சேம் 100 ஸ்டாட், இது 1 ஸ்டாட், இது 10 ஸ்டாட், இது 100 ஸ்டாட். பாரோ வாங்கின பீட்ஸ் 100 ஸ்டாடில் இருக்குது ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு. ஸோ நான் அந்த 100 மைனஸ் பண்ணிக்கிறேன், அப்படின்னா ரிட்டர்ன் பண்ணியாச்சுன்னு அர்த்தம். இங்கே மைனஸ் பண்ணதுனால இங்கேயும் மைனஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பாரோவை கிளியர் பண்ணியாச்சுன்னு அர்த்தம், ரிட்டர்ன் பண்ணியாச்சுன்னு அர்த்தம். ஓகேங்களா, இப்போது இதுதான் ஆன்சராக இருக்கும். 10ஸ்ல 4 பீட்ஸ் இருக்குது, 1ஸ்ல 3 பீட்ஸ் இருக்குது. ஸோ 43 தான் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர். ஓகே, தேங்க்யூ.